அனைத்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, வழக்குகள் என்னாச்சுங்க சார், அடுத்த ஸ்டேஜ் எப்போது, நமக்கு எப்போ போஸ்டிங் சொல்லிட்டு. எனக்கே ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. ஏன்னா இது வருஷம் பூரா கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து தொய்வில்லாமல் போயிட்டுருக்கு. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி வீடியோ வெறும் கேஸ் பற்றியே போயிடுச்சுங்க. இருந்தாலும் சரி, நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்காக இது அதிகமாக நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. இருந்தாலும் நண்பர்கள் அளித்த தகவல் மற்றும் அந்த உறுதி செஞ்சுட்டு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இதன் அடிப்படையில் நம்மளுக்கு என்னோடய கணிப்பு சரியாக இருந்தால் இப்போது நமக்கு போஸ்டிங் டிலே ஆகிறதுக்கான கடைசி ரீசன் அக்டோபர் 2024 இந்த ரீசன் இருக்குங்க. அமைச்சு பணியாளர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கிய பின்னரே, பணி மாறுதல் வழங்கிய பின்னர் மட்டும்தான் நமக்கு இப்போ பணி வாய்ப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ எல்லாமே அரசு கொடுத்துட்டாங்க. பிடிக்கு கொடுத்துட்டாங்க, பிஜியும் கொடுத்துட்டாங்க. இன்னும் 13ஆந்தேதி ஏன்னா எல்லாமே வந்திருக்குங்க. இப்போ ஆகஸ்ட் 13ஆந்தேதி டேட் போட்டு ஆர்டர் வந்துருக்கு. ஒரு 39 பிஜி எக்ஸ்டெண்டாக அவங்க கன்வர்ஷன் பண்ணிருக்கிறாங்க. முன்ன 151 பிடிஸாக கன்வர்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கோரிக்கைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் நமக்கு மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் தலைமையில் இருக்கிற அந்த தடையாணை மற்றும் அந்த கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்பு இருக்குங்க, அது முடிஞ்சால் மட்டும்தாங்க நமக்கு பணி வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ இதை எதிர்த்து நம்மளுக்கு அதை முறியடிக்கிறதுக்கு அரசு தரப்பில் இப்போ அந்த நீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கு, இந்த வழக்குகளை எதிர்த்து இப்போ போயிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா தொடர்ந்து தள்ளி போகாமல் இன்றைக்கி வர மாதிரி இருந்துச்சுங்க. இது திங்கக்கிழமை லிஸ்ட்டாக இருக்குங்க. காலையில் இதை பாருங்கள். இந்த வரப்போகிற இந்த அரசால் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள இந்த நீதிமன்ற வழக்கானது வரும் திங்களன்று கோர்ட்டு 3 வருதுங்க. திங்கக்கிழமை நம்மளுக்கு காலையில் 10:30 வந்துடுதுங்க. ரெகுலர் லிஸ்ட்டாக இருக்குது, டபுள் பெஞ்சில் வருது. இந்த அடிப்படையில் இவங்க கேஸ் எடுத்துகிட்டு இவங்க அந்த வாதத்தை முன் வச்சா போதுங்க. நம்மளுக்கு கேஸ் இந்த அப்பீல் போயிட்டே இருக்கட்டும், அது முடியலாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்க தரப்பில் அந்த 28ஆந்தேதி அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும்போது இதை வச்சு அவங்க இதை முடிச்சுட்டா, ஏன்னா டபுள் பெஞ்சில் வர அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க போஸ்டிங் போடட்டும், இல்லை அதுக்கு தகுந்த ஆக்ஷன் எடுத்துகிட்டு சொல்லிவிட்டு இந்த கேஸை கண்டெம்ட் கேஸை ஸ்டே முடிச்சுட்டு கண்டெம்ட் கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்களா, அதுக்கப்புறம் வெகு விரைவில் எதிர்பார்க்கலாங்க. இது அநேகமாக இதுக்கு மேலே அந்த அப்டேட்டோட தான் நான் வீடியோ போடலான் இருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ப்ளஸ் தேங்க்யூ. கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட உச்சக்கட்ட சோதனை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு சில பேருக்கு இது வெறுப்பாகவே மாறி போச்சுங்க. நிறைய நண்பர்கள் அடுத்த தேர்வுக்கும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானுமே அடுத்தடுத்தது எக்ஸாம் பார்த்துட்டு இருந்ததாங்க, என்னால் சரியாக பண்ண முடியல. இருந்தாலும் நம்புவோங்க, கண்டிப்பாக திங்கக்கிழமை ஒரு நல்ல இது முடியும். அடுத்த வாரத்திலேயே அந்த நீதிமன்ற வழக்குகள் அனைத்தும், அதாவது அவமதிப்பு வழக்கு முடிஞ்சு நம்மளுக்கு ஸ்டே முடிஞ்சதுன்னா பாசிபிள் ஓரளவுக்கு வாய்ப்பு எதிர்பார்க்கலாங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.